வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்வதி டிவி வாங்கிட்டு வராங்க. நீ ஏன் கடையில் வாங்குறதான்ட்டு மனோஜ் கேட்குறாரு. நீ கம்மி வேலைக்கு கொடுப்பியான்ட்டு ரவி கேட்குறாரு. அது எப்படா கொடுக்க முடியும்ன்ட்டு. அதனால தான் அம்மா எங்கேயோ வந்ததுன்னு வாங்கியிருக்காங்கன்ட்டு. அது பழசு தாண்டான்ட்டு விஜயா வாய் தவறி சொல்லிடுறாங்க. எல்லாரும் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. பழசானிட்டு இல்லை, கடை பழசு ஆஃபர் வந்தது, அதனால தான் நான் பார்வதி கிட்ட சொல்லியிருந்தேன். அவளுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து அதை அடைச்சிடுவோன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மீனா ரெடி ஆகிட்டு வராங்க. இப்போ தான் நகை போட்டுக்கிட்டு அம்சமாக நல்லா இருக்குதுன்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. அவங்க நகை போட்டுட்டு வரத விஜயா, மனோஜ், பார்வதி 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க டிவி கிட்ட வந்து நிற்கிறாங்க. டிவி யார் வாங்கிட்டு வந்துட்டு? அத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமாம்மா, நான் தான். கடையில் ஆஃபர் வந்ததுன்ட்டு என் பையன் வாங்கிட்டு வந்தான்ட்டு விலை எவ்வளோன்னு கேட்டாக்கா எனக்கு தெரியாதுமான்றாங்க அவங்க. அதுக்கப்புறமா மீனாவோட அம்மாவும் அவங்க தங்கச்சி வராங்க. வந்து பாட்டிக்கிட்ட வாழ்த்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இவங்க வந்தது விஜயாவுக்கு பிடிக்கல. அவங்க ஒரு பக்கம் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ படிப்பு முடிஞ்சிச்சான்லாம் பாட்டி கேட்குறாங்க. முடிச்சதுக்கப்புறமா கல்யாணமான்ட்டு இல்லை, அவள் வேலைக்கு போட்டேன்றாங்க. ஒரு பக்கம் மீனா நான் தான் எதுவும் இல்லைன்ட்டு என்ன பேசுகிறாங்க. அவள் வேலைக்கு போயிட்டு அவளுக்குன்னு ஒரு அடையாளம் வந்து அவள் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்றாங்க. ஆமாம், படிப்பு முடிச்சதுக்கப்புறமா மாப்பிள்ளை தேனுன்ட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போ ரவி வந்து சொல்கிறாரு, இந்த வாயாட கல்யாணம் பண்ணி போகிறோம் வந்துட்டு எப்படி மாட்டிட்டு முழிக்க போகிறோன்னுட்டு. அந்த நேரத்தில் இவங்க அவருக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் விஜயா ஷாக் ஆகுறாங்க. எனக்கு இன்னொரு பையன் இல்லை, ரவிக்கு கல்யாணம் பண்ண பார்த்துருந்துருப்பாங்க, எப்படியோ அவன் தப்பிச்சுட்டான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆமாம், அவளுக்கு இதுக்கு மேலே கல்யாணம் முடிச்சிடணுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் மாப்பிள்ளையை பார்க்குறோம் ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா குறுக்க வராங்க. அவனுக்கு என்ன மீனாவுக்கு கல்யாணம் பண்ண மாதிரி பண்ண போகிறீங்களா? இன்னொரு ரயில் வந்து இடிச்சாதான் ஒன்றுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ பாட்டி திட்டுறாங்க, உனக்கு எந்த நேரத்தில் எதை பேசணுன்ட்டு இங்கேயுமே கிடையாது, நான் இன்றைக்கி உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ட்டு அவங்க திட்டுறாங்க. இவங்க வருத்தப்படுறாங்க. அப்போது அவள் அது மாதிரிலாம் பேசிட்டான்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கன்னுட்டு. அதுக்கப்புறமா ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு பாட்டிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. எப்போவுமே நீங்கள் தனியாக தான் வரீங்க, எங்கே உங்களோட புருஷன் வரலான்னு கேட்கும்போது அவர் வெளியூர் போயிட்டுருப்பாருன்ட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. அவர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்களை மாதிரி அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டா வீட்டில் இருக்காருன்னுட்டு விஜயா சொல்லிவிட்டு அவங்க சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லோரும் குடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவோட தங்கச்சியும் ரவியும் பலூனில் அடித்து விளையாட்டு சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இங்கே பப்ளிக்கில் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்ட்டு விஜயாவோட ஸ்ருதியோட அம்மாவை பார்த்து வெறுப்பாகிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க விளையாடிக்கிட்டே ஓடிடுறாங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதி வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கன்ட்டு இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. இவங்க சண்டை போட போகிறாங்கன்ட்டு விஜயாவும் அவங்க அம்மாவை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவனை பலூனில் அடிக்கக்கூடாதுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் அடித்து விளையாடுறாங்க. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. மீனா கிட்ட ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க, என்ன மீனா எங்கே முத்து இன்னைக்கு காணோம்? பாட்டியோட பிறந்தநாள் கூட ஆள் இல்லையான்ட்டு. அவர் சவாரிக்கு போயிருப்பாரு சொல்கிறாங்க. அவர் எப்போ பார் சவாரிக்கு போகிறாரு, அவர் அப்படியெல்லாம் பணம் சம்பாரிச்சு என்ன பண்ணுறாரு, நீ ஏன் கவரிங் போட்டுக்கிட்டு இருக்கன்ட்டு கேட்குறாங்க. அது கிட்டத்தையும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போது இவங்க விஜயாவையும் மனோஜையும் திரும்பி பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அது நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் தான் போட்டிருக்கோன்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இல்லை, இது கவரிங் தான், அவங்க அம்மா கவரிங் போட்டாங்களான்ற. மீனாவோட அம்மா எங்களால் முடிஞ்சது நாங்கள் நல்ல நகைத்தான் போட்டிருக்கேன்றாங்க. இது கவரிங் தான், பார்த்த உடனே தெரியுதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாட்டி கோவம் வந்துடுது. என்ன கவரிங்ன்ட்டு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்தீங்களா? அது நாங்கள் தான் வாங்கி கொடுத்துருக்கோம், அவங்ககிட்ட பில் எடுத்து வந்து காட்டணுமா, உரசி காட்டணுமான்ட்டு கேட்குறாங்க. இல்லை, அவங்க போட்டிருக்கிறது கவரிங் தான், நல்லாவே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் அது ஒரிஜினல் சொன்னால் கூட அவங்க திரும்ப திரும்ப அது கவரிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அவள் இத்தனை நாள் நகை போடாதுன்னு இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்குன்னு போட்டிருக்கா. இத்தனை நாள் அந்த நகை விஜயா கிட்ட தான் இருந்தது, இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்காக தான் அதை அவள் வாங்கி போட்டிருக்கான்ட்டு. அதுக்கு எடுத்த விஜயா மனோஜ் ஷாக் ஆகுறாங்க. சரி, எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்குது, ஃபங்க்ஷனில் ஆரம்பிச்சிடலாமான்ட்டு கேக்கில் எடுத்து வந்து வைக்கிறாங்க. இருடா முத்து வரட்டன்ட்டு அவன் எங்கே தலாடிட்டு வருவான்ட்டு விஜயா சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாரு, அவன் பிளாட்ஃபாரம் கடையில் விலை பேசிகிட்டு இருப்பான்ட்டு. அப்படியெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான்ட்டு. சரி, ஃபோன் பண்ணி பாருமா சொல்லும்போது அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது மாமான்றாங்க. அவன் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? எப்போவுமே அம்மாவோட பிறந்த நாளுக்கு அவன் வீட்டில் தான் இருப்பான், இன்றைக்கி அவன் வீட்டில் தான் இருந்திருப்பான். என்ன காரணம்னு தெரியல, வெளியில் போயிருக்கான்ட்டு. வேறு என்ன காரணம்? அவனுக்கு தான் பழக்கம் இருக்குது, அதனால தான் வெளியே போயிட்டுருப்பான்ட்டு. இங்கே விஜயாவும் மனோஜும் ரோகிணி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. சரி, இதுக்கு மேலே லேட் பண்ணுறது வேணாம், நம்மக்கிட்ட இருக்க கிஃப்ட்டை பாட்டி கொடுத்துடலான்ட்டு முதல்ல மனோஜ் ரோகிணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவர் பாட்டிக்கு வாங்கியிருக்கிற பவழமணி மாலையை பாட்டி கழுத்தில் போடுறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன கிஃப்ட்டு பாட்டின்ட்டு. முத்து வந்துட்டுமேன்ட்டு ப்ரோமோவில் பாட்டிக்கிட்ட மனோஜ் கேட்குறாரு, நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, என்ன பாட்டி கொடுங்கன்னுட்டு. இருறா முத்து வரட்டன்ட்டு அவன் தள்ளாடிக்கிட்டே வருவான்ட்டு இவரும் திரும்ப சொல்கிறாரு. அதே நேரத்தில் முத்து வந்து நிற்கிறாரு. டே அண்ணா, நீ நினைக்கிறது நடக்காதான்னுட்டு. அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.